ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 7. அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை சிக்ஷித்தது. சௌனக மகரிஷியானவர் சூதரை நோக்கி, பிறகு பகவானாகிய வியாச மகரிஷி நாரதருடைய அபிப்பிராயத்தை அறிந்து எதனை செய்தார் என்று கேட்டார். இதனை கேட்ட சூதர் சௌனகரை நோக்கி, பிரம்ம பத்தினியாகிய சரஸ்வதி நதியின் மேல் கரையில் சமயா பிராஷம் என்னும் ஒரு ஆசிரமம் உண்டு. அது மகரிஷிகள் யாகம் செய்யுமிடம். மேலும் அது இலந்தை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அந்த முக்கியமான ஆசிரமத்தில் வியாச மகரிஷியானவர் ஆசமனம் செய்து சுத்தராய் உட்கார்ந்து